எல்லாம் இன்பமயம். வாழ்க்கையில் எங்கே பிரச்சனை வருது? கணவன் மனைவி உறவில் புரிதல் ஏன் ஏற்பட மாட்டேங்குது? இதனால தான் நிறைய குடும்பங்கள் தடுமாறி சில நேரங்களில் பிரிந்து நிற்கிறது. ஒருவரை ஒருவர் புரிந்துக்கணும். அவ்வாறு புரிந்துக்காமல் இருக்கிற ஒரு வாழ்க்கையில் அன்பு என்பது இல்லை. நிச்சயமாக புகழுக்கு மயங்காத மனிதர்கள், பெண்கள் யாருமே இல்லை. தன்னை புகழணும், அப்படி புகழோடு வாழ வேண்டும், புகழ வாழ வேண்டும். இந்த புகழுக்கு மயங்காத ஒரு ஆத்மாவும் கிடையாது. நாம் என்ன பண்ணுறோன்னா, ஆண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா, பெண் தான் எல்லாம் நமக்கு செய்யணும், பெண் தான் நம்மளை புகழணும், நம்ம சொல்கிறபடி கேட்கணுன்ற ஒரு பொதுவான மனப்பான்மை உண்டு. பெண்களுக்கு எப்படின்னா, தான் செய்ததை தன் புருஷன் பாராட்டணும், தனக்குத்தான் முதலிடம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அந்த பெண்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்களை நாம் அடைக்கால நினச்சோம்னா, நாளடைவில் அது வெறுப்பாகி, வெறுப்பு பகையாகி, வேதனை மிகையாகி அவங்க நம்மளை விட்டு விலகி நிற்பாங்க. நிறைய குடும்பங்களில் ஏதோ ஒரு சின்ன ஆசை நிறைவேறாததுக்காக பெரிய போராட்டங்களை எடுத்து வச்சுருக்காங்க, பிரிந்து போய் நிற்கிறாங்க. சின்ன ஆசைக்காக தன் குடும்பத்தை துறந்து நிற்கிறாங்க. வயசானா கூட சரி, பார்த்துக்கங்க, ஏதோ ஒரு மயக்கத்தில் சில பேர் சொல்கிற வார்த்தைகளில் மதிமயங்கி தன்னுடைய சொந்த குடும்பத்தை தடுமாற வைக்கிறவங்களையும் பார்த்துருக்கோம். இவைகளெல்லாம் அடித்தா திருத்த முடியும், சொல்லினாலும் அவங்க காதில் ஏறாது. மதுவோடு மாது சேர்ந்து மானிடனை மயக்கும்போது விதி என்னதான் செய்யும்? ஒற்றுமை என்பது துறந்து வேதனை தனை வளர்த்து சோதனைகளை மற்றவர்களுக்கு கொடுத்து அகங்காரத்தில் ஆட்டமாடி கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் கைவிட்டு போன பிறகு ஐயோ இப்படி ஆயிடுச்சு, திரும்ப எப்படி நாம் போய் பழையபடி வாழ முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவைகளையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து இதையெல்லாம் இடம் கொடுக்காமல் வாழ்வதற்காக நல்லோருடன் சேரு, நல்லவற்றை பேசு, எல்லோரையும் மனைவியை தவிர மற்றவர்களை அனைவரையும் சகோதரிகளாக பாவி, மதுவுக்கு மயங்காதே, மாதுவின் பேச்சுக்கு செவி கொடுக்காதே, சிந்தித்துப்பார், உன் கையில் உன் வாழ்க்கை, எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம்.